Taste the Daily. தமிழகத்தில் இன்று மன்னராட்சி வாரிசு அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல்தான் 2026ஆம் ஆண்டு தேர்தல் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற பிரம்மாண்ட அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலே இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு இன்றைக்கு உருவாக்க பார்க்கின்றார் திரு ஸ்டாலின் உதயநிதி அவர்களை. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தமிழகத்தில் இருக்கின்றவரை உங்களுடைய கனவு நிறைவேறாது. உங்களுடைய கனவு காணல் நீராகத்தான் இருக்கும், பகல் கனவாகத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னையா தியாகம் செஞ்சீங்க? உங்க குடும்பம் தான் ஆட்சி செய்யணுமா தமிழ்நாட்டில்? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் ஒருவர் வரக்கூடாதா? இந்த குடும்ப ஆட்சிக்கு, மன்னர் ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே 200 இடங்களில் வெல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, இருமாப்போடு அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், இருமாப்போடு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், நாட்டு நடப்பை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு தமிழகத்தில் எந்த மூலை முடுக்கில் சென்றாலும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஆட்சி வரும் என்று மக்களுடைய குரல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்களே, அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவேற்றது. 5வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த 4 ஆண்டுகளே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சாதனை படைத்திருக்கின்றது, என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள், அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்க என்று உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. இன்றைக்கு உதாரணத்துக்கு ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம். இந்த மாவட்டம் நீங்கள் வைத்த கோரிக்கை, எங்களுக்கு தனியாக கள்ளக்குறிச்சி தலைவிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்ற புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்து பெருமை சேர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனையை நாங்கள் துவக்கினோம். அப்பொழுது புதிதாக துவங்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் எங்களுக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனையோடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல பல்வேறு சாலைகள், பாலங்கள், தடுப்பு அணைகள், குடிமராமத்து திட்டத்திலே பல ஆண்டு காலமாக தூர் வாராமல் இருந்த ஏரி, குளம், கொட்டை அத்தனையும் விவசாயிகள் பங்களிப்போடு தூர் வாரி மழை காலத்திலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்கப்பட்டது, குடிப்பதற்கு தேவை நீரை கிடைக்கப்பட்டது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது நீ செயல்படுத்திருக்கிறியா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. அப்படியே போட்டோ ஷூட் அழகா வருவாரு, போட்டோ எடுப்பாரு, நம்முடைய பத்திரிகையாளர்கள் அது அப்படியே அழகா போடுவாங்க, உடனே அழகா காட்டுவாங்க. அதோட அன்றைய தினம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு விவசாயிகளுக்கா
கூட்டுறவு கடன் தள்ளுபடி 2,210 கோடி தள்ளுபடி. ஒரே ஆண்டில் 2 முறை வேளாண் பெருமக்களுக்கு கூட்டுறவு சங்கத்தில் வாங்கப்பட்ட பயிர் கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக அரசாங்கம். விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் அழகாக கட்டி கொடுத்தோம். விவசாயிகளுக்கு ஆடுகள் வளர்க்க பெண் தொழிலாளி கொடுத்தோம். கறவை மாடுகளை வழங்கினோம். இப்படி விவசாய பெருங்குடி மக்கள் நிறைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே என்னென்ன திட்டத்தை விவசாயிகளுக்கு செஞ்சால் அந்த விவசாயிகள் பயன்பெறுவார்கள், விவசாய தொழிலாளி பயன்பெறுவார்கள் என்று திட்டமிட்டு செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்கூட சகோதரர் குமரகுரு தெரிவித்தார், மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1020 கோடி 1020 கோடி ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா உங்களுடைய மாவட்ட எல்லையிலே அமைத்திருக்கின்றோம்.